தெரிய மாட்டேங்குது. அதை வந்து அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு வழியாக கம்பனை பின்தொடர்ந்து கண்ணதாசன் எழுதியது போல் கண்ணதாசனை பின்தொடர்ந்து நாங்களும் எழுதுகிறோம். ஆனால் கருத்துக்களை எடுக்கிறோம், ப்ரெசென்ட் பண்ணுறது மாற்றி தானே பண்ணணும். அப்புறம் கண்ணதாசனை கம்பனை படித்து புரிஞ்சுக்க முடியாது, கண்ணதாசனை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் கவிதை ஆகிடலாம். ஆனால் இன்னொரு கவிதையும் இருக்குது பாருங்கள், அவள் வந்து எல்லாரையும் திட்டுறா சீதை. இனி இருட்டை வந்து எப்படி பாருங்கள், கல்லா மதியே, கம்பன் தாங்க அந்த வார்த்தையை போட்டிருக்கான். மதினாலே அறிவுன்னு அர்த்தம் சந்திரனுக்கு. கல்லா மதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் என்னையே முனிவீர், எல்லாரும் என்னையே திட்டுறீங்களேயா, நினையா வில்லாளனை யாரும் விழித்திலேரோன்னு கேட்குறா. ராமனை போய் யாரும் திட்ட மாட்டீங்களா அப்படின்னு. இதை கண்ணதாசன் எழுதினார். அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் என்னல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு எழுதினார். அப்படிங்கிறத வந்து ஒரு இவர் எடுத்தது. இது வந்து அடுத்ததும் பாருங்களேன், அந்த கம்பசூத்திரத்துலேயும் எழுதியிருப்பார். சீதை சொல்லியதோர் மொழியை கேட்டு நான் துள்ளி விட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து அப்படின்னு எழுதியிருப்பார். இதில் சொல்கிற அனுமன் வந்து நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறான், தூக்கி கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. அதை எவ்வளவு டெக்னிக்காக சொல்கிற பாருங்க. கரெக்டாக நீ கரெக்டாக தான்டா சொன்னேன், நம்ம முதல்ல அப்படி சொல்லிடணும், ஒத்துக்கணும். நீ கரெக்டாக தான்டா சொன்னேன், நீ செஞ்சிருவாடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவான்னு சொல்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னதே கம்பன் தான். அரியதன்று நின் ஆற்றலுக்கு ஏற்றதே, தெரிந்து சொல்லினே, செய்வதும் செய்தியே, நீ செஞ்சிருவாடா, செய்வதும் செய்தியே. ஆனால் உரியதன்று என்று ஓர்கின்றேன், எதுக்காக அது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன், என்னுடைய பெரிய பேதமை சின்மதி பெண்மையாளுங்கிறான். நான் பொண்ணுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முட்டாளாக இருக்கேன், அதனால் நான் வந்து இது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை போடுறா டப்புன்னு. அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என்னொரு சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வெள்ளி நாற்றிற்கு மாசென்று வீசினேங்கிறான். வீசுறதுங்கிற வார்த்தையெல்லாம் சூப்பர் வார்த்தைங்க. வீசுறதுனா தூக்கி தானே வீச முடியும். வீசினேன், இதைத்தான் சொல்கிறான். அந்த ஒரு நாள் அசோகவனத்தில் சீதை அனுமனிடம் சொல்லியது ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளி விட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து அப்படிங்கிறாரு. இப்போ வந்து யுத்தகாண்டம் வந்துட்டோம். யுத்தகாண்டம் வர்றதில் உங்களுக்கு ஒரு சௌரியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யுத்தகாண்டம் தான் கடைசி காண்டம்னு சொல்லிட்டேன். அதனால் யுத்தகாண்டம் வந்தால் முடிஞ்சிரும்னு அர்த்தம். அப்படி தான் நானும் சொல்லுவேன், ஆனால் நானும் முடிக்க மாட்டேன். சில பேருக்கு என்னென்னா ஃப்ளைட்டை எடுத்துறது தெரியும், லேண்டிங் தெரியாது, டேக் ஆஃப் எல்லாம் பண்ணிவிடுவான் டப்புன்னு. இதில் யுத்தகாண்டத்தில் பாருங்கள், யுத்தகாண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதினாருங்க. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். இது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். ஆமென்றுரைக்கின் ஆமேயாம், இல்லன் இன்றே எண்ணின் இன்றேயாம், உண்டென்றுரைக்கின் உண்டேயாம் எல்லாம் சொல்லிடுறாரு. என்னை நம்பி குடி வாழ்க்கை, இங்கே நமக்கு என்ன பிழைப்பம்மான்னு எழுதுறாரு. அதை கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலை தான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ஐயா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, அதுதான் பாட்டு. அதை வந்து அந்த அளவுக்கு ஒரு யுத்தகாண்டத்தில் எழுதின பாட்டை கூட இவர் வந்து இதில் எடுத்திருக்கிறாரு. இதோடு நம்ம நிறைவு பண்ணிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சினிமா பாட்டில் சம்பந்தமே இல்லாமல் சீதை ராமன்னு கண்ணதாசன் எழுதுவார். அர்த்தமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இந்த வசந்தத்தில் ஒரு நாள் மாதிரி, வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதகி காத்திருந்தாளோ மாதிரி அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு மட்டும் சொல்கிறேன். அந்த பாட்டை மட்டும் நீங்கள் எல்லோரும் போய் கேளுங்க. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். அதை நீங்கள் வந்து அவசியம் கேட்கணும். ஏன்னா சுயம்வரம் நடக்கிறதே அவர் எழுதியிருப்பார். ஏன்னா அந்த படத்தில் சிவாஜியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வாணிஸ்ரீன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஏவிஎம் ராஜன் பொண்ணு பார்க்க வந்திருப்பார். அதை அப்படியே எழுதுகிற சீதையுடைய நிலைமையை அப்போ போய் சொல்கிற மாதிரி கண்ணதாசன் ஒரு அருமையான பாடல் எழுதினார். அதில் எப்படி எழுதினார் அப்படின்னா, நாணம் ஒரு புறம், ஆசை ஒரு புறம், கவலை மறுபுறம், அவள் நிலைமை திரிபுரம். அதுதான் அவருடைய நிலைமை திரிபுரங்கிற வார்த்தை ரொம்ப பிரமாதமான வார்த்தை. அதுலேயும் வந்து அப்படியே அவள் ராமனை தேடுறாளாம். மைவிழி சிவக்க மலரடி குதிக்க ராமனை தேடி நின்றாள். அதுதான் நிற்கிறாள். ஆனால் பாருங்கள் அவள் எப்படி சொல்கிற, நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை, அவள் கண்களில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. முனிவன் முன்புறம், ஸ்ரீராமன் பின்புறம், சீதை தனியிடம், அவள் சிந்தை அவனிடம். அது அடுத்தது வந்து கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. என்ன நடக்கும்னே அவளுக்கு தெரியாது. அவள் சொல்கிறா, மன்னவரெல்லாம் சுயவரம் நாடி மண்டபம் வந்து விட்டார், அங்கு மன்னவன் எவனோ வில்லை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டாளுங்க. யாரோ ஒருத்தன் எடுத்துட்டானா. இது வந்து சம்மந்தமே இல்லாத கொண்டு வந்து அந்த பாட்டை வந்து சேர்க்க முடியும். இப்போ மட்டும் அப்படி மட்டும் சேர்க்க மாட்டார். அந்த வெள்ளி நிலா இருக்கும்ல, அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலாவில் பார்த்தா கம்பன் கண்ட வெள்ளி நிலா,
அது அம்பிகாபதியும் சேர்த்துருப்பார். அம்பிகாபதி கண்ட நிலா, கம்பன் கண்ட வெள்ளி நிலான்னு எழுதியிருப்பார். கம்பன் ஏமாந்தான்னு எழுதுவார். அதில் அம்பு விழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதனால் தானோன்னு எழுதுவார். சும்மா வந்து ஒரு தென்றலை பற்றி பாடிட்டு போயிருப்பார். சரத்குமார் முள்ளு மலர்ல பாடிட்டு இருப்பார். இதழை வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனைன்னு சொல்லுவான். என்ன சொல்லி என்ன பாட கம்பன் இல்லை கவிதை பாடன்னு இருக்கான். ஸோ கம்பனை எந்தெந்த இடத்துலையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்தந்த இடத்துல வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் கவியரங்க கவிதையில் தசரதனாக தன்னை வகித்து கொண்டு அவர் பாடியதாக ஒரு கவிதை இருந்தது. அது மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்கிறாரு, அரசியல் என்பது 1000 பொய்யின் கூட்டு, அரசியல்வாதி என்போன் அன்றாடம் பொய்யில் வாழ்வோன், அரசியல் நாகரிகம் என்பது அடுத்தவர் கெடுப்பதொன்றே, அரசன் நான் அறியேன் இந்த அவக்கேட்டை என் வாழ்நாளில். இன்னொன்று சொல்கிறார் பாருங்களேன், மனையாள் ஒருத்தி என்றால் மடையன் என்று உரைப்பார், மனையாள் 2 என்றாலோ மகத்தான மூடன் என்று உரைப்பார், சனியென 3 வந்தால் தற்கொலை என்பார். இந்த மனிதரில் நானே மூத்தோன், மனைவியர் 3 பெற்றேன். அதோட விடலை, கையுல விரல்கள் 5 கணக்கொன்றாய் இருப்பதில்லை, மைவிழி மாதர் 3 மனதினால் வேறு வேறு, கையளவு இருந்தால் கூட கோசலை கனிந்து ஏற்பாள், வையகம் கிடைத்தால் கூட கைகேயி வாழ்த்த மாட்டாள். கோசல நாட்டால் செல்வி கோமணி பூங்கிள்ளை, வாச நற்குழலால் மடியில் ஒரு நாள் சாய்ந்தேன், பாசமுடன் ராமன் வந்தான், பாவி நான் நிறுத்தினேனா, நிறுத்தியிருக்கலாமேங்கிறார், குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம்ல, பாவி நான் நிறுத்தினேனா, காதலை படைத்த பூமி கர்ப்பமும் படைத்ததாலே மாதர்கள் மகவை பெற்றார், மன்னன் யான் மரணம் பெற்றேன்கிறான். என்ன வார்த்தை, என்ன ஃப்ளோ, என்ன ஃப்ளோ. அதுலேயும் சொல்கிற மன்னன் யான் மரணம் பெற்றேன் சோதனை தான். தூயவனை காட்டிற்கு அனுப்பி மனைவியை காத்த என்னை வேதனையுடன் பார்க்கின்றீர், வியப்புடன் பார்க்கின்றீர். ஏன்னா சொல் வாக்கு அத்தனையும் சுத்தமாய் இருப்பதொன்றே செல்வாக்கு என நினைத்தேன் நான், சென்றது வாக்கு. நல்வாக்கினால் தானே ராமன் பட்ட கதை, கொல்வாக்கினால் தானே கோமகன் கதையை கேட்டீர். எத்தனை போடுறாரு பாருங்க. இன்னொன்று சொல்கிறார், மந்திரை சூழ்ச்சி அன்று மந்திரி சூழ்ச்சி இன்று, செந்தனி செங்கோல் அன்று சேர்கின்ற அணிகள் இன்று, மைந்தனுக்காக மாண்ட மன்னவன் வாழ்ந்தான் அன்று, மைந்தனை மாய்த்தும் கூட மந்திரி ஆவார் என்று. இதுக்கு மேலே கம்பராமாயணத்தையும் இதையும் நம்ம கொண்டு வர முடியாது. இன்னொன்று சொல்லிடுற, அந்த நகை மாதிரி நம்ம நவரசம்னு சொல்கிறோம்ல, 9 சுவைகள் சொல்கிறோம். அந்த 9 சுவைகள் என்னென்னு நமக்கு குழப்பமாக இருக்கும். அதை இதில் வந்து ராமாயண பாட்டில் வந்து இதில் சொல்கிற கண்ணதாசன் சொல்கிறாரு, கவியரங்கத்தில் சொல்கிறாரு, 1000 ஆசை நடம்போட்டால் பாயிரமும் தேராதே பாடப்பழகுகிறேன். பாடப்பழகுகிறாராம். இப்போ தான் அவர் பாடப்பழகுகிறேன், நகையுடனே தொடங்குகிறேன். சிரிச்சுட்டு தொடங்குறாரு, நகையுடையே தொடங்குகிறேன். நீங்கள் 9 எண்ணி பார்க்கலாம். நகையுடனே தொடங்குகின்றேன், நடுநடுவே சிற்றறிவு அழுகையில் வீழ்கிறது, ஆனாலும் இழிவரவில் இறங்கவில்லை, ராமனுக்கே தோன்றி வந்த மறுக்கையிலே மருளுகின்றேன், மாபுலவர் தமைக்கண்டு அச்சத்தால் நடுங்குகிறேன், பேரில் குணத்தினில் யான் வெகுளி என நீர் அறிவீர், வெகுழல் அடக்கமெனும் உவகை எனை உந்தியதால் உள்ளம் உடல் அனைத்தும் சாந்தம் வரப்பெற்று எனை மறந்து பாடுகிறேன்னு 9 சுவையும் அவர் சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு அந்த நிறைவு பாடலாக நம்ம இவர் சொன்னார், எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நெல்லூரில் கம்பனது வீட்டினிலே கணக்கு எழுதி வாழ்ந்தேனோ அப்படித்தான் நம்புகிறேன் நான். ஏன்னா பள்ளியிலே நான் படித்ததெல்லாம் 8ஆம் வகுப்பன்றி 8க்கு மேல் ஒரு வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு, கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு, கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கும் கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால், தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் தந்தது தான் இந்த மதி, தாயார் தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்தது தான் இந்த மொழி, தனையன்னான் கம்பனுக்கு தந்தையினை மறக்கவில்லை, என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை, இருந்தாலும் கம்பனுக்கு இளையோளரெல்லாம் தம்பிகளே, கம்பனை காதலனாய் எண்ணி தழுவி நின்றேன், கம்பனனை காதலித்தான். வேறொரு நாள் காதலியாய் நான் மாறி கம்பனை தழுவ கன்னித்தமிழை எனக்கு பரிசளித்தான். என் நண்பன், என் ஆசான், என் தெய்வம் என்று எத்தனை தான் சொன்னாலும் அத்தனையும் பொருந்துவதே. கம்பனை மீற ஓர் கவிஞன் பிறப்பதில்லை, கம்பன் கவியின்றி கன்னித்தமிழ் வாழ்வதில்லை. அவர் ஸ்டேட்மெண்ட்.
நாக்கினிலே தேவியவள் நடத்தியதோர் தென்மொழியோ, வாக்கிலே தேவியவள் வரவழைத்த நன்மொழியோ. 12000 பாடல்கள் எழுதினான் கம்பனவன். சொல்நயமா, பொருள்நயமா, தொடரும் ஊமைகளா, அம்மம்மா எடுத்தெழுத வார்த்தை இல்லை. கல்லிருக்கும் மலர்க்கூந்தல் ஜானகியை பாடுங்கால், உள்ளிருக்கும் நதியெல்லாம் ஓடும், உள்ளிருக்கும் கல்லெல்லாம் ஓடும் நதியாகும். முள்ளிருக்கும் கவியிருக்கும் மலரிருக்கும் முறைதெரியா கவியிருக்கும், உள்ளிருக்கும் தவறென்றெண்ணி உள்ளம் நகைப்பதுண்டு. புள்ளிருக்கும் ஆலமரம் புலவரெல்லாம் தங்குமரம், கம்பனது பாட்டினிலே கலங்கமே சிறிதுமில்லை அப்படின்னு முடிக்கிறார். நிறைவாகனா இது நிறைவு தான். ஏன்னா ராமன், இது ராமன் கதை என்பதனால் எத்தனை ராமர்கள் இருக்கிறார்கள் என்பதை, 12 ராமர்கள் இருக்கிறார் என்பது எனக்கு கண்ணதாசன் பாட்டலை கேட்ட பின்பு தான் தெரியும். அதிலையும் மதங்களை இணைப்பவன் சிவராமன்கிற வார்த்தையை நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். சிவ ராமன் ரெண்டையும் சேர்த்ததை 12 ராமர் நீங்கள் பாருங்கள். கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன், அலங்கார ரூபனந்த சுந்தர ராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் வைத்த தசரத ராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன் எழுதினார். ஒரு ராமனை விட்டுட்டார். ஏன்னா ராமன்னு முடியலை, இந்த சாந்தா ராம விட்டுட்டார். அவர் சாந்தா ராமன் எழுதியிருந்தா அதையும் அவர் எழுதி இருப்பார். அதுலேயும் அதை நிறைவாக பாருங்கள். அதில் நாம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம் என்றார். நாம் அனைவரும் ராமனின் கைகளில் அபயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் தான் கிடைத்தது. இந்த மாதிரியான ஒரு உரையை எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கேட்கலாம் தான். அந்த அளவுக்கு நான் முன்னரே சொன்னது போல சிந்தனையோடு சிரிப்பையும் அள்ளி தெளித்து நம்மையெல்லாம் மயக்கத்தான் செய்து விட்டார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நம் எண்ணத்தின் சார்பாக ஒரு பலத்த கரவொலி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.